நவுனை ப்ளூரல் நவுனாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆட் எஸ். பொதுவாக ஒரு சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு எண்டிங்கில் ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென், பென்ஸ். பென் அப்படிங்கிறது ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொல்லக்கூடியது. அது கூட நம்ம எஸ் ஆட் பண்ணும்போது அது ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடுது. அப்படின்னா அப்போ மோர் தென் ஒன் பென் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல தான் பேக், பேக்ஸ். அடுத்த ரூல் பார்க்கலாம். ஆடிங் இஎஸ். ஒரு வேர்டுடைய எண்டிங்கில் லெட்டர் எஸ், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச் இல்லைன்னா ஓ இதில் ஏதாவது ஒரு லெட்டரில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த சிங்குலர் நவுனை ப்ளூரல் நவுனாக மாற்றுறதுக்கு இஎஸ் ஆட் பண்ணுவோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பஸ், பஸ்ஸஸ். இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பஸ்ஸில் வந்து லாஸ்ட்டில் எஸ்ஸில் முடிஞ்சிருக்குது. ஸோ இதை நம்ம ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் சேர்த்து பஸ்ஸஸாக மாற்றிடுறோம். பாக்ஸ், பாக்ஸஸ். இந்த வேர்டில் எக்ஸில் முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம இஎஸ் ஆட் பண்ணி பாக்ஸஸாக மாற்றிட்டோம். பெஞ்ச், பெஞ்சஸ். இந்த வேர்டில் சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது மேங்கோ, மேங்கோஸ். இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஓவில் முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம அதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? வெறும் இஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த ரூல் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு?